ஜாக்லின் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க எதனால, எப்படி போய் ஓடுனாங்க, எதனால அப்படி தோத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் பாக்ஸுக்காக ஓடினது தான். முதல்ல வந்து ஒரு ரூமர் எப்படி சுற்றுச்சுன்னா, அவங்க வந்து மிட்வீக் எவிக்ஷனில் போயிட்டாங்கன்னு. ஆனால் கேஷ் பாக்ஸுக்காக தான் ஓடிருக்காங்க. 8 லட்சம் பணத்துக்காக ஓடிருக்காங்க. ஓடின டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 75 மீட்டர்ஸ். 75 மீட்டர்ஸ்னால் 75 + 75 150 இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 செகண்ட்ஸ் தான். 35 செகண்ட்ஸில் 150 மீட்டர்ஸ் ஓடணுங்கிறது ரொம்ப 150 மீட்டர்ஸா 75 மீட்டர்ஸாங்கிறது கரெக்டாக தெரில. அவங்க டிஸ்டன்ஸ் வந்து 75 மீட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 75 மீட்டர்ஸ் ஓடிருக்காங்க. டைம் வந்து 35 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாவம் 37 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 செகண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜாக்லின் சொல்லிட்டு இருப்பாங்க, முத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவான், அவனே 2 செகண்டுக்கு முன்னாடி வந்திருக்கான். அப்போ நம்மலாம் அது 2 செகண்டுங்கிறது இவ்வளோ தான். அந்த 2 செகண்ட் லேட்டாக நம்ம வந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஓடணுமா, என்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஓடிப்பனானே தெரியல அப்படின்னு சொல்லி நேற்று ஜாக்லின் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட பேசினாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு. பவித்ரான்னு நான் நினைக்கிறேன். யாருக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவான், அவனே 2 செகண்ட் கம்மியாக வந்திருக்கான், அவ்வளோதான். அப்போ நமக்கு கூட 2 செகண்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாவம் ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்திருந்திருக்க வேண்டாம். பட் இப்போ அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது, அவங்க ஃபேன்ஸ் அவங்கள ஞாபகப்படுத்துவாங்க, எல்லாம் ஓகே. பட் அந்த பொண்ணு ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கணும்னு எவ்வளோ கனவு கண்டிருக்கோம். நிறைய பேர் அதை இதில் போய் அப்யூஸ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ப்ளீஸ் அவங்க ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இப்படி ஓடி வெளியில் போயிருந்தால் என்னாலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துலையாவது ஹேட் கமெண்ட்ஸ் போடாமல் இருங்க. அது என்ன, எனக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கண்டிப்பாக ஒரு ரன்னராக நிற்க வேண்டியது ஜாக்லினோ தீபகண்ணாவோ தான் நான் நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. சரி, இனி பார்ப்போம் யார் என்னென்ன வராங்க அப்படின்னு. அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஜாக்லினோட நேமை தூக்கிட்டாங்க. இப்போ அஃபிஷியலில் மட்டும்தான் இருக்குது. டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அஃபிஷியல்லையும் தூக்கிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.